ஹலோ மக்களே, கிட்டத்தட்ட வீடியோ போட்டு 2 வாரம் ஆச்சு. ஆல்ரெடி கடைசியாக போட்ட வீடியோலேயே கொஞ்சம் ஆடியோ இஷ்யூஸ் இருந்துச்சு. கொஞ்சம் அந்த காற்றோட சவுண்டு, அது இல்லாமல் நான் பேசுகிறது லோவாக கேட்டுச்சு, மியூசிக் கரெக்டாக ஆப்ட் ஆகலை. ஸோ இந்த இஷ்யூஸ்லாம் இருக்கும்போது அடுத்த வீடியோ வச்சு ஒழுங்காக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்டெல்லாம் கரெக்டாக எழுதி ஷெடியூல் பண்ணி இன்றைக்கி ஷூட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு தூங்குறேன். காலைல எந்திரிச்சோன்னே ஒரு ஜென்டில்மேனை நம்ம கேமராமேனாக வச்சுருக்கோம். அவர் வந்து என்ன சொன்னார்னா, அண்ணா நான் ஒரு 2 வாரம் ஊருக்கு போகிறேன், ஊருக்கு போயிட்டு வந்து வீடியோ ஷூட் போகலாம் அப்படின்னா. எனக்கு அது கேட்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஒரு டெம்ப்ளேட் போடுறேன், அதை பார்த்துட்டு வாங்க. உன்னை பெத்தாளா இல்ல யானை கக்குச்சாடா? கேமராமேன் வந்து 2 வாரம் கழிச்சு இன்னைக்கு தான் வந்திருக்காப்ல. சரி இன்னைக்கு அந்த ஸ்கிரிப்ட் எடுத்து கொடுக்குறேன், ஆனால் இதெல்லாம் ஒரு ஸ்கிரிப்டா அப்படின்னு கேட்குறான். சரி அந்த ஸ்கிரிப்ட் வேணாண்டா, அட்லீஸ்ட் நம்ம ஆன் த ஸ்பாட்ல போயாச்சும் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தா, வர வழியில சாருக்கு ஒரு கேள்வி, நீங்க என்ன லோகேஷ் கனகராஜா வர வழியில ஸ்கிரிப்ட் எழுதிக்கிறதுக்கு, ஒழுங்கா ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுங்க அப்படின்னா. சரி இன்னைக்கு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணலாம் டைம் இல்லை, அட்லீஸ்ட் ஒரு ஷூட் போயிடுவோம், ஷூட் போயிட்டு அதுக்கப்புறம் தோன்ற கண்டென்ட்டை இன்னைக்கு பேசுவோம், இல்லைன்னா சும்மாவாச்சும் ஏதாவது பேசுவோம், வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அட்லீஸ்ட் நம்மளையும் நம்பி ஒரு 4 பேர் பார்த்துட்டு இருக்காங்க, அந்த கண்டென்ட் என்னன்னாச்சும் அட்லீஸ்ட் கிளிக் பண்ணி பார்க்குறாங்க, அவங்களுக்காகவாச்சும் ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி போடணும்னு அவனை மண்டே கழுவி கூட்டு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கே ரியலைஸ் ஆகுது, அடிக்கிற வெயிலுக்கு லெமன் ஜூஸ் 10 குடிச்சாலும் பத்தாது போல. அதனால ஏதாவது ஒன்று பேசிடுவோம், ஒரு 5 நிமிஷத்துக்கு ஷூட்டு முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோட வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு ஏதாவது ஒன்று பேசி முடிப்போம். இந்த வீடியோ ஜென்ரலாக வந்து ஏதோ ஸ்பெசிஃபிக் கண்டென்ட் சொல்லணுங்கிறதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், கொஞ்சம் ஆடியோ இஷ்யூஸ் இருந்துச்சு, அதுவும் இல்லாமல் வந்து ஸ்கிரிப்டடாக கொஞ்சம் பேசின மாதிரி எனக்கே எடிட்டிங் டைமில் தோணுச்சு. ஸோ நான் வந்து அதை வந்து ஸ்கிரிப்டடாக பண்ணணுங்கிற மோட்டிவில் பண்ணலை, அது ஃபஸ்ட்டு கண்டென்ட்டு கரெக்டாக கொண்டு போகணுங்கிற அதை ஃபோக்கஸ் பண்ணியே நம்ம வந்து ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ அந்த ஸ்கிரிப்டை முடிக்கணுங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூலேயே அதை ஃபுல்லாக கடன்னு பேசி முடிச்சுட்டு போயிட்டோம். ஸோ எடிட்டிங்கில் உட்காரும்போது தான் தெரிஞ்சது, என்னடா ஸ்கிரிப்ட் அப்படியே ஒப்பிச்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் 2-3 பேர் வந்து பர்சனலாக சொன்னாங்க, இது ஒரு மாதிரி ஸ்கிரிப்டடாக நீ பேசியிருக்க, கண்டென்ட் கூட கரெக்டாக கன்வே ஆகிருச்சுனாலும் திருப்பி ஒரு டைமுக்கு மேலே பார்க்க முடியாது அப்படின்னாங்க. ஸோ அதனால் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துருப்பீங்க, ஒரு ஃப்ரெண்ட்லி மேனரில் தான் டெவலப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். திருப்பி எதாவது தேவைன்னா நானே கூட எடுத்து பார்க்கும்போது எனக்குமே போர் அடிக்காமல் இருக்கும். ஸோ என்ன சொல்ல வரேங்க, நானே பார்க்கும்போது ஸ்கிரிப்டடாக இருந்தால் அடுத்த டைம் பார்க்க மாட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லி மேனராக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் டீ கடைக்கு போனீங்கன்னா விட்டால் உலக அரசியலேருந்து பக்கத்து வீட்டு அரசியல் வரைக்கும் பேசுவீங்க. அதே மாதிரி நம்ம கதையும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி மேனர்லேயே பேசலாம் அப்படின்னு சொல்லி இப்படி டெவலப் பண்ணியிருக்கோம். இது நல்லா இருக்கா இல்லையாங்கிறதே கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த 3-4 பேர் வந்து தனிப்பட்ட முறையில் சொன்னீங்களா, எங்களுக்கு ரொம்பவே நன்றி. ஏன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வந்து கமெண்ட் சொல்லியிருக்கீங்க. ஸோ பழைய அந்த டாமினேஷன் வீடியோ பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண என்னென்ன இஷ்யூஸ் இருந்துச்சுன்னு. இருந்தாலும் இதுக்கு மேலே நம்ம சேனலில் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்க போகிறோங்கிறதும் இந்த வீடியோவில் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நம்ம வந்து நெக்ஸ்ட் ஒரு vlog ஒன்று கொண்டு வர போகிறோம். அது வந்து அடுத்த வாரத்தில் ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கோம் கேரளாவுக்கு. ஒரு 2-3 டேஸ் போவோம்னு நினைக்கிறேன். அதையுமே ஒரு சில எபிசோட்ஸாக இந்த சேனலில் ரிலீஸ் பண்ண போகிறேன். அடுத்து இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதே வந்து வேற ஒரு மெத்தடில் கொண்டு போகலாம். ஏன்னா நான் ஒருத்தனே பேசிக்கிட்டு இருந்தால் வந்து அந்தளவுக்கு மேட்ச் ஆகுதா என்னன்னு தெரியல. அதனால் வந்து டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி கொண்டு போகலான்னு இருக்கேன். அந்த சீரீஸ்க்குமே ஒரு டைட்டில் வைக்கலான்னு இருக்கேன். ஸோ நம்ம அந்த டிஸ்கஷன் பண்ணுற வீடியோஸ்க்குலாம் இனிமேட்டு வந்து ஒரு சீரீஸ் மாதிரி வைக்க போகிறோம். அந்த சீரீஸ்க்கு டைட்டிலும் யோசிச்சாச்சு. அந்த டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தி யங் பூமர், இதுதான் வந்து டைட்டில் நேம். இதை ஏன் நான் சூஸ் பண்ணேன்னா, எப்படி இருந்தாலும் யாராச்சும் பெரியவங்க இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸை அட்வைஸ் பண்ணால் கண்டிப்பாக பூமர்னு பின்னாடி சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. இப்போ நான் உங்கள் ஜென்ரேஷனில் இருக்க நானே வந்து அட்வைஸ் பண்ண போகிறேன்னா கண்டிப்பாக யங் பூமர்னு நீங்கள் இல்லைனாலும் வேற ஒருத்தர் அந்த நேம் வைக்க தான் போகிறாங்க. அதனால் நானே அது சீரீஸ் டைட்டிலாக வச்சுட்டேன். இதுக்கு மேலே நிறைய டாபிக்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அதுவுமே வந்து கொஞ்சம் டிஸ்கஷன் மாதிரி தான் கொண்டு போக போகிறோம். அது வந்து அடுத்த எபிசோடில் வந்து ஒரு லைஃப் ஓரியன்டான டாபிக் பற்றி பேச போகிறோம். கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிக்கும், நல்லபடியாக கொண்டு வர போகிறோம். ஓகே, இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலான்னு இருக்கேன். ஸோ அடுத்து வர வீடியோக்கான ஸ்கிரிப்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இன்னும் 2 நாள் ஷூட் போய் டைமுக்கு அப்புறம் ஏன்னா ஷூட் போயிட்டு இருக்கா, ஒரு வாரம் லீவ் வேணும்ண்ணா. டேய் இப்போ தானே ஊர்லேருந்து வந்து அதுக்குள்ளே லீவ் வேணுங்கிற லூஸாடா நீ?